எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கான ஒரு ஜாப் போஸ்டிங்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யாராவது அப்ளை பண்ணால் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க, இந்த 3 விஷயத்தையும் இந்த டீட்டெயில்ஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஓவர்வியூ வந்து பார்த்தலாம். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 330 வேகன்சிஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13/5. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/6/2025, அதாவது நைட்டு 12 மணிக்கோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான இந்த எண்ட் டேட் வந்து முடியுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபர்தர் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான கரெக்ஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/6லேருந்து 17/6 முடிக்கும் 2 நாள் வந்து டைம் தராங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 27லேருந்து 23/7 முடிக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டேட். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வகையான ஜாப் வேகன்சிஸ் வந்து இருக்குது, ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க எல்லாமே இதில் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அது மூலிமாவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயசு வந்து 21 தாண்டி இருந்தால் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 to 15 இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்ன ஃபீல்டில் நீ இப்போ கரண்ட்டாக என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் ரிலவெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது 1 டைம் ஓடிபி வந்து வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் ஆனது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நெசசரி தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேமெண்ட்டும் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 200 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஜென்ரல் கொஞ்சம் கேட்பாங்க, ஆப்டிடியூட் வந்து கேட்பாங்க. இந்த 3 இதுவும் பார்த்தீங்கன்னா 3.5 hours வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 150. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேப்பர் 1 கம்ப்ளீட் ஆனு பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும், பேஸ்ட் ஆன் உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு ஓரியண்டாக நடக்கும். அதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 300 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அந்த 2 ரவுண்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷனோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான டவுட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே மென்ஷன் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து பாப்பப் ஆகும். நீங்கள் அது மூலியமாகவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான கோட்ஸும் எல்லாமே இங்கே வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எவ்வளோ சேலரி தராங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியர் கட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டாங்கன்னு கூட உங்களுக்கு நான் எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அ நைஸ் டே.